திருத்துறைப்பூண்டி வேலாட்டோ ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க வர வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ங்க. இது என்ன ஒர்க்காக நம்மகிட்ட வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்காக வந்திருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுமேன்னு பார்த்தோம்னா கிக்கரை இறங்கல, சுத்தமாக சீஸ் ஆகிட்டு. இது என்ன பிடிச்சிருக்கு, என்ன உள்ள சீஸ் ஆகிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபுல்லாக பிரிப்பு வாங்க பார்ப்போம். இன்ஜின் ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக பிரிச்சாச்சுங்க. இதில் கிராங்க் போர் ஹெட் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சாச்சு. கிக்கர் லாக் ஆனது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் சாப்பிட்டு தாங்க. கிராங்க் சாப்பிட்டு கனெக்டரோட கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி போயிட்டு ஒரு பக்கமாக பிடிச்சி போய் அந்த இதில் பார்த்தாலே தெரியும் கிராங்க் சாப்பிட்டு சுத்தலை. இதில் பிடிச்சி போயிட்டு ஃபுல்லாக நம்ம கிராங்க் ஃபுல்லாக ரீகண்டிஷன் தான் பண்ண போகிறோம். இதில் ஹெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க. இது ரீகண்டிஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்குன்னு. ஓகே, இதில் ரீகண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் பார்க்க போகிறோம், கிராங்க் பார்க்க போகிறோம். போர் வந்து புதுசாக அதில் போட போகிறோம். இந்த வண்டியில் ஃபால்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா கிராங்க் சாப்பிட்டு தான். அப்படிங்கிறப்ப எல்லாமே புதுசாக போட்டாச்சு. கிராங்க் சாப்பிட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரிங் அதெல்லாம் கனெக்டட் கை எல்லாமே புதுசாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங்கில் வரல, நம்மளோட டோ பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆயில் பம்ப்லாம் நம்ம பார்க்க முடியாது ப்ரெஷர் எப்படினால புதுசு மாத்திரம் நல்லது. புதுசு மாத்திரம் அந்த ப்ரெஷர் நல்லா இருக்கும். கிளச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருந்துச்சுங்க. இருந்தாலும் நம்ம இன்ஜின் வேலை பார்க்குறோங்கிறப்ப நம்ம புதுசாக மாற்றிட்டு புதுசாக வாங்கிச்சு. அதுவும் ஒரிஜினல் ஹீரோலே வாங்கிட்டோம். அதெல்லாம் டைம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வாங்கலாம், எல்லாமே செட்டாக வாங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாங்கினோம்னா இல்லை புஸ்டர் ரப்பர் வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். இதில் ஸ்பெண்டரை பொறுத்தவரைக்கும் ரீபோர் பண்ணால் ஓகே தான். இருந்தாலுமே ஆனால் ரேட் வந்து ரொம்ப அதிகமான வித்தியாசம் இல்லை. அதனால புதுசாகவே போட்டாச்சு, ரீபோர் பண்ணல. இதில் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் போர் எல்லாம் புதுசு போறீங்க, ஹெட் மட்டும் புதுசு போட மாட்டேங்கிறாங்க. ஹெட் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகி உடஞ்சா மட்டும் தான் நம்ம புதுசு பண்ண தவிர மற்றபடி இதுக்காக நம்ம புதுசெல்லாம் போடுறதில்ல. 2 வால்வு மாதிரி சீட்டிங் பார்த்தாலே போதும், இது ஓடும் வண்டிக்கு. ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் இதில் பக்காவே இருக்குங்க. ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவர்கிட்ட நம்ம கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், அவங்க எங்கேயிருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அன்பா, வண்டி ஓட்டி பத்தில வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணா. சரி, ஏற்கனவே வண்டி இன்ஜினில் வந்து எத்தனை வாட்டி நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க? 2 வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு வாட்டி எந்த ஊர் உங்களுக்கு? ஜெயங்குளத்தில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். சரி, அங்கே அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு எடுத்துட்டு அங்கே ஒரு வாட்டி பார்த்துருந்தேன். சரி, 2 வாட்டி பார்த்துருந்தேன். 2 வாட்டியுமே அந்த அளவுக்கு சரியில்லை இன்ஜின் வேலை பார்த்தது. சரி, நம்ம நண்பர் தானே இவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ரெடி பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னாரு. சரி, திருப்பி இப்போ எடுத்து வந்து ரெடி பண்ணா சூப்பராக வண்டி.